என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அந்த கிராமத்தை பார்க்க முடியுமா, எப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள், அந்த கிராமம் இன்னும் இருக்குதா? மல்லிக்குவரம் கூட வந்து பரவாயில்ல, பக்கம் தான். இது வந்து ரொம்ப தூரம் அப்போ போகிறது, ரொம்ப தூரம். ஒரு வருஷமாச்சு அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். சரியான நபர்கள் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. அங்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. அதனால எதனால அதுக்கு இந்த மலையிலே கீழே போனோம், இந்த காட்டுக்குள்ளேயே. இதுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கயிறு அடிச்சிச்சு. இதுக்குள்ள இதை வழியாமா? அப்பா, அது ரொம்ப தூரம் தான். ஆபத்து அதிகங்களா? கரடி இருக்கும், புலி இருக்கும், ஆனை இருக்கும். ஆனா பகல் டைம் இருக்காதுமா? பகல் டைம் இப்ப அது காட்டுக்குள்ளே தானே சுத்திட்டு இருக்குது. அன்னைக்கு வந்து காட்டு சீசன். ஆமா, இப்போ சீத்தா காசு அது கொஞ்சம் பாதி குஞ்சு. அதான் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நம்ம தெங்கு மரகடா வீடியோ என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம சேனலில். அந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூனால் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில், அதாவது அடுத்த வீடியோவில் அந்த வீடியோ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எக்கச்சக்கமான வீடியோ வந்து தெங்கு மரகடா வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வீடியோ மட்டும் ஒரு சில பிரச்சனையாக காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெட்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் அந்த வீடியோ வெளியாகும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா குன்னூர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குன்னூர் சைடு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னுடைய ஒர்க்கு இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு அந்த கிராமத்தை தேடி போயிட்டுருக்கேன். இதில் ஒரு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா அந்த கிராமத்தை பார்க்க முடியுமா, எப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள், அந்த கிராமம் இன்னும் இருக்குதா, அந்த கிராமத்துக்கு எப்படி போகிறது, இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆள் இன்னும் நமக்கு செட் ஆகிடல. நம்ம ரெண்டு கிராமத்தை தேடி முதல்ல போகணும். அங்கிருந்து ஒரு ஆட்கள் யாராவது கிடைச்சாங்கன்னா தான் கூட்டிட்டு அந்த கிராமத்துக்கே போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னுடைய பயணத்தை அப்படியே நான் முதுமலையை நோக்கி நான் திருப்பலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது எது நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே அந்த கிராமத்தேடி போயிடுவோம். பக்காசுரன் மலை, இந்த பஸ் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த கிராமத்தினுடைய எண்டு பக்காசுரன் மலை வரைக்கும் போகும். அந்த பக்காசுரன் மலை வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அந்த மலைக்கு மேலே ஒரு ஆஃப் ரோடு பயணம். இதுவரையும் யாருமே அந்த அளவுக்கு ஆஃப் ரோடில் வந்து வண்டி ஓட்டிட்டு போனதில்லை. அது வரைக்கும் பைக்கில், ஜீப் அப்போ வந்து அந்த எஸ்டேட் ஜீப்பெல்லாம் வந்து போகும், 4 வீல் ஜீப் அப்படிங்கிறனால அது போயிடும். பைக்கில் நானும் ஸ்ரீயும் சேர்ந்து தான் வந்து அந்த கிராமத்தை போய் அந்த மலையை போய் சேர்ந்துருப்போம். அந்த மலையில் வந்து நிறைய மர்மங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மர்மங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதை உடைச்சி அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு கட்டிடங்கள் இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. 2 பாட்டு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அங்கதான் அந்த ஜோய்கோம்பை இருக்கு, அந்த ஒரு கார்னர்ல. பாருங்க, தெரியுது பாருங்க வீடு, இங்கிருந்து தெரியுது ஜோய்கோம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமங்கள் வந்து அந்த ஓரத்தில் இருக்கும். அங்கிருந்து பார்க்கும்போது அந்த மேட்டுப்பாளையம், காரமடை, அப்புறம் வந்து எல்லாமே அற்புதமாக தெரியும். ஒரு சூப்பரான வியூ பாயிண்டோட வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வந்து 8 வீடு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலோட போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பாருங்கள், ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கும். எங்கே கோம்பை அந்த பக்கம். ஆனால் அது வந்து செங்கல் கோம்பை புதூர் தான். அது செங்கல் கோம்பை தனியாக ஒன்று இருக்குங்களாமா? செங்கல் கோம்பை தெரியல. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே தான் இருக்கிறோம். செங்கல் கோம்பைங்கிறதும் இறங்கி ரொம்ப நடந்து போகணும் அப்படின்னாங்க. அப்போ கீழே போகணும். அங்கே அது எங்கே போகணுன்னா செங்கல் கோம்பையில கீழே காடுக்கு போகணும். அது எப்படி போகிறதுனா? ஓகே மக்களை, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலாம். நேராக வந்து கேட்கும்போது ஜோய்கொம்பை அப்படின்னாலே வேற ஒரு கிராமத்தை சொல்கிறாங்க. அது ஜோய்கொம்பை புதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி, செங்கல் கொம்பை புதூர் தான் வந்து செங்கல் கொம்பை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் செங்கல் கொம்பை வந்து ரொம்ப கீழே இருக்குது. அது போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்க போதா, இதை எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகுது இந்த பயணம். வாங்க போய் பார்த்துக்குவோம்.
6ஆம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் தான் வந்து கொஞ்சம் குறும்பர் மக்கள் இருக்காங்களாமா. அவங்கள கூப்பிட்டா தான் அவங்க தான் வந்து அந்த இடத்த காட்டி தர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஆளு இருக்காங்களா வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கயிறு அடிச்சிச்சு. இதுக்குள்ளே இதான் வழியாமா. அப்பா ஆனால் கொஞ்சம் அந்த சைடு போயிட்டோன்னா வழி இருக்குது. ஐயோ இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அதான் சொன்னார், பார்த்து போனீங்கன்னா இதுக்கு மேலே அப்படியே போகலான்னு. அப்பா இதெல்லாம் இதுக்குள்ள இவங்கெல்லாம் வண்டி விட்டே வந்திருக்க மாட்டாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்படியே எங்கப்பா நல்லா இருக்குது. ஆனால் தனியாக வர்றதுன்னு நினச்சாலும் கொஞ்சம் திக்குன்னு இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் வந்து இந்த கரடி காட்டெருமையுடைய நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். நல்லா மழை டைமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வலிக்கு விழுந்துருவோம். சூப்பர். இல்லாட்டி வலி கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல வேலை இது இல்லாதனால இப்போ வந்து கிராமத்து வரைக்குமே வண்டி போக முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல செக் போஸ்ட் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்து அருமையாக வந்துட்டேன். கையில் அதிக ரத்தக்காவை வாங்கிடுச்சுங்க. செடி போட்டு ரத்தக்காவு வேறு. அன்றைக்கி நானும் ஸ்ரீயும் இந்த 8 வீடு வந்து பார்க்க போகும்போது நடந்தே தான் போனோம். அங்கேருந்து வண்டி நிறுத்திட்டு நடந்து போனோம். பரவாயில்ல, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை, டைம் வேஸ்ட் ஆகாது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த இவ்வளோ மேலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரியல. அப்படியே பனி மூடி அந்த வாங்க இன்றைக்கி அந்த கிராமத்தை பார்த்துலாம். முடிஞ்சால் அந்த கிராமத்தோட அழகையும் உங்களுக்கு காட்டிதான். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து போய் அந்த பழைய வீடியோ பார்க்குறதுக்கு இப்போ கரண்ட்லேயே அந்த கிராமம் எப்படி இருக்குது, ஏதாவது மாற்றம் ஏதாவது ஏற்பட்டிருக்கா, மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. எல்லாமே வந்து அந்த தகர சீட்டு போட்டு தான் இருக்குது. அதனால் மாற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம அப்படியே போய் பார்ப்போம். அந்த கிராமத்தையும் பார்த்துட்டு இந்த டைம் எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். வாவ், ஆஃப் ரோடு ஓட்டுறது ஒரு தனி ஜாலி தாங்க. அது ஒரு டீமாக நான், ஷமீர், ஸ்ரீ, கோவை அவுட்டோர் நாங்கள்லாம் சேர்ந்து போவோம். அந்த ஒரு அழகே தனி அழகு. அவ்வளோ, இதுக்கு மேலே வண்டி போகாது. அதுதான் அந்த கிராமமும் இந்த கிராமத்தினுடைய அழகும். வண்டி இங்கேயே நிறுத்திட்டு நம்ம தலையை உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வச்சுன்னா ஒரு என்கொயரி போட்டுட்டு நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சிடுவோமா. சுரேஷ் வந்து வீட்டில் தான் இருக்கார். நம்ம வந்து அவரை பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு போகிற அழகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பனிமூட்டத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த ஜோய் கோம்பையினுடைய ஒரு அழகு. அந்த வெண்மேகம் மூடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு வியூ பாயிண்டோட அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. நான் 6ஆம் நம்பர்னு நினச்சோன்னே என்னமோ ஏதோ நினச்சி பார்த்தா நம்ம ஏற்கனவே வந்த ஊர் பேர் தான் 6ஆம் நம்பர் கிராமம். ஜோய் கோம்பைக்கு பேர். இங்கேயே இருக்காங்க. ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த கிராமத்தை பற்றியே தெரிய மாட்டேங்குது. இந்த கிராமத்துடைய ஊர் பேரே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த எஸ்டேட்டுகளில் இந்த லோக்கலில் தான் இருக்காங்க. இதை பாருங்க மக்களே, வந்தாச்சு. அந்த அற்புதமான ஒரு கிராமம் ஜோய் கோம்பை. இது புதுசாக நம்ம வரும்போது இந்த வீடெல்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து வீடு போட்டுட்ருக்காங்க தகரத்துலையே ஃபுல்லாக. இது புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. இந்த வீடும் இதுதான் அவர் வீடு நினைக்கிறேன். அண்ணா சுரேஷ் வீடு இதானா? ஓகே. தலைவர் நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். போகல இன்னைக்கு ஒர்க்குக்கு போயா? ஓகே.
அப்போ வந்து பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இந்த ஜோய்கொம்பையோட அழகு. அடிக்கடி இப்படி வந்துடும் ஏன்னா மிஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது எந்த கிராமத்துக்கும் இந்த மாதிரி பார்த்துடல. ரொம்ப இன்னும் சும்மா பேசிகிட்டு இருக்க அந்த கிராமத்துக்கு என்கொயரி பண்ண பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக எல்லாம் மறைச்சு இந்த கீழ்ப்பகுதியில் தான் அந்த ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஓகே பார்ப்போம். அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பெரிய ஒரு தடங்களாகவே இருந்துட்டு. அப்பா மக்கள் இங்கே வருங்க. அப்படியே பேசவே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அப்படி இறங்குறது. இந்த கண் இங்கே வருங்க. இதில் வந்து அந்த அப்படியே ஒரு சாரல் மாதிரி அப்படியே வந்து அந்த மிஸ்டருடைய அழகு. இதுதான் நம்ம சுரேஷ் பிரதர். நம்ம ஜோய்கொம்பை 8 வீடுன்னு சொல்லி போட்டப்போ வந்து இவர் தான் வந்து நமக்கு கூட்டிகிட்டு போய் வழியெல்லாம் காட்டி தந்தார். இவர்கிட்ட தான் கேட்டுட்ருக்கோம் அந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு. மேக்ஸிமம் இவரே வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஊருக்கு போகிறேன்னு இருக்காரு, நமக்காக வருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. பாப்பா யாரும் வரலன்னா அவர் வருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன். நம்பிக்கையை காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். இதுதான் அவருடைய வீடு. எவ்வளோ அழகான அற்புதமான இந்த பெயிண்டிங்லாம் கிடையாது. அன்றைக்கே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் மண்ணுடைய கலரே பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான இந்த கிராமத்துடைய பேர் தான் ஜோய்கொம்பை. ஆனால் வீடுகள் அதிகமாக இருக்குல்ல, அதே 8 வீடுங்களா? அதே 8 வீடு. முன்னாடி அது கட்டிட்டு இருக்குது அது யாருக்கு? அது இப்போ ஒரு பையன் வந்து போனால வெளியே வர சின்ன பையன். ஆமாம். அவர் எங்கேருந்து வராரு? அவங்க இங்கே தான் ஸ்டேட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மா ஸ்டேட்லாம் சரி சரி. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க. ஓ இங்கே இருக்கிற மாதிரி. அந்த கீழே ஒரு இடிஞ்சு போன மாதிரி வீடு இருந்துச்சுல, அது அப்படியே தான் இருக்கா? இடிஞ்சே போயிடுச்சா? சரி இதானே. ஓகே ஓகே. நம்ம அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போன மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு. அதுதான் தலைப்பு நம்ம அந்த போட்டோ வச்சிருந்தது. அதுதான் அது இப்போ இடிஞ்சே போச்சுங்களா? உண்மையாக நான் பார்த்த கிராமத்துலேயே உங்கள் கிராமம் மாதிரி அழகான கிராமத்தை நான் பார்க்கல. என்ன காரணம்னா இந்த மிஸ்ட்டு தான். இந்த மிஸ்ட்டு, இந்த வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த செடிகள், அந்த அழகுகள். அன்னைக்கு வந்து காட்டு. ஆமாம். இப்போ சீத்தாக்காய். ஆனால் அடுத்த மாதம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பழமாகும். ஆமாம். இதுலேயே பாதி பழம் பொறிச்சு வச்ச பழம் வாங்க. ஓ இப்போ ஆனால் இப்போ பறிக்க டைம் தான் இருக்குங்களா? கொஞ்சம் பாதி பிஞ்சு. அதான் அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஏதாவது மாற்றம் இருக்கா இந்த கிராமத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலுமே மறுபடியும் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக சலிப்பு தட்டாது. அப்படியேப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். ஆனால் இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது வந்திருக்கா? இந்த வந்து கொண்டு போய் வீடியோ காமிச்சு கரண்ட் வந்திருக்குது. வந்துருச்சுங்களா? இந்த கரண்ட் போட்டாங்க. அதுதான் மல்லிக்குவரம் கூட வந்து பரவாயில்ல, பக்கம் தான். இது வந்து ரொம்ப தூரம் அப்போ போகிறது. ரொம்ப தூரம். ஓ எதனால? அதுக்கு இந்த மலையிலே கீழே போனோம், இந்த காட்டுக்குள்ளேயே. ஓ அது ரொம்ப தூரம் தான். ஆபத்து அதிகங்களா? ஆனால் கரடி இருக்கும், புலி இருக்கும், ஆனை இருக்கும். ஆனால் பகல் டைம் இருக்காதுல்லம்மா? பகல் டைம் இப்போ அது காட்டுக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்குது. ஓ சுற்றிட்டு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன பாப்பா? பாப்பா உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? காவியாந்தது. நிலா 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 நிலா. நிலாவா? நிலா காவியா. அழகா இருக்கீங்க. காவியா பெனிதா. ஓகே. நம்ம வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் ஒரு சில இடங்களுக்கு கரண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்படி வந்திருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடிப்படை வசதி வந்து சரியான முறையில் வந்து கிடைக்கல. கரண்ட்டு மட்டும்தான் இருக்குது. வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துட்டு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வீடுகள்லாம் கட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்படும். அது இல்லாமல் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் அவங்க போக்குவரத்துக்கான வசதிகளும் கொஞ்சம் வந்து இன்னும் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மக்களுடைய ஒரு கோரிக்கை. செம்ம அழகான ஒரு கிராமங்க. நான் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு அழகான கிராமத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படின்னா பெருமைக்கோ விளையாட்டுக்கோ அதாவது நம்ம சும்மா வீடியோக்கெல்லாம் நான் எப்போவுமே எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அந்த அழகு பாருங்கள், மிஸ்டினுடைய அழகும் அந்த கிராமத்தினுடைய அழகு,
அந்த செழிப்பு, அந்த கண்கொள்ளலாம் காட்சி இதெல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பகுதியை விட்டு போகிறதுக்கு மனசு வராத அளவுக்கு ஒரு அற்புதமான கிராமமாக இருக்குது. ஓகே, அடுத்தது செங்கல் கொம்பை நோக்கி நம்ம கூட பயணிக்க போகிறது யார் அப்படின்னா, ஆனால் யாரும் வரானா சுரேஷ்னா? கார்த்தி. நீங்களும்? இல்லை, கார்த்தி ரமேஷ். கார்த்தி ரமேஷ் யார், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? ஓகே, ரமேஷ் அஞ்சவா. கார்த்தி ரமேஷ் 2 பேர் வராங்க. கார்த்தி ரமேஷ் அந்த 2 பேர்த்த கூட்டிகிட்டு தான் செங்கல் கொம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு போகிறோம். பாட்டி சொன்னாங்க அந்த செங்கல் கொம்பை போகிற வழி வந்து யானைக்காடு, கொஞ்சம் ஆபத்து, இறங்குறது கூட இறங்கிடலாம், ஏறுறது கஷ்டம். நாங்கள் பார்த்துருவோம். இது காட்டு ரோஜாவா? இல்லை, இதே ரோஜா தான். நீங்கள் விலைக்கு வாங்கிட்டு வந்து வைக்கிறதா? இல்லை, இங்கிருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வளர்த்துறதா அந்த இதை கட் பண்ணி போட்டு மறுபடியும் நட்டு வச்சு வந்துடும். வந்துடும். ரொம்ப ஈஸியாக வேறு எது உரம் இதெல்லாம் போட மாட்டீங்களா? போடுறதில்ல. இங்கே வீட்டுக்குன்னு சொல்லி தேவையான காய்கறி எல்லாம் போடுறீங்களா? போடுறேண்ணா. என்ன இருக்குது? இது பாவக்காய். பாவக்காய். ஓகே ஓகே, இதான் முன்னாடி இருக்குது பாவக்காய். அப்புறம் இந்த இது பேர் இது பாருங்க, சக்கரவள்ளி கிழங்கு தானே இது? இது ஆமாம். கிழங்கு அடியில் இருக்க கிழங்கு தானே இது? இந்த ஐட்டம் இதுங்களா? ஆமாம், இதுதான். இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய் அது? ஓஹோ, ஆனால் இலை வித்தியாசமாக இருக்கா? வேற என்ன போட்டிருக்கீங்க? வேற இதை பூசணி போட்டிருக்கேன். பூசணி, கத்திரிக்காய், அப்புறம் பாவக்காய், தக்காளி. அது எறும்பு விட்டுறது இல்லைங்க. அப்படியே அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படியே விதையை போட்டு விட்டுருவீங்க, வளர்றது வளரட்டும். ஓகே, ஓகே. மக்களை பற்றி பேசிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இப்போ அப்படியே சுத்தமாக இறங்கிருச்சு. அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடை போட்டிருந்தோம், நாம இருக்கலாம், இடிஞ்சு போகிற மாதிரி இந்த கண்டிஷன் இந்த ஒரு வீட்டை பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே வந்து 2 தடவை போகணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒரு டைம் வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அழகுகள் மாறுது, தோட்டங்களும் மாறுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இடிஞ்சு போனாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து இதில் என்னடா அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க நினச்சிட்டு இருப்பாங்க பின்னாடி வரக்கூடிய 2 பேர். அப்படி தானே? ஏன்னா எங்களுக்கு அது அந்த தோற்றங்களை வந்து இந்த இடமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் உள்ளே போக பயமாக இருக்குது, திடீர்னு கரண்டு விழுந்துடும். இருந்தாலும் நம்ம போவோம். ஆமாம். அட்டை இருக்குங்களா? அப்படியா? அட்டை தொல்லை நமக்கு ஆகவே ஆகாதே. அட்டைனாலே அலர்ஜி, கடிச்சுன்னா மேலே தடுத்துருது. இந்த வீடு தான் வந்து நம்ம டைட்டில் வச்சுருந்தோம் மக்களே. அது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா இப்போ வீடு தான் இடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வீட்டுக்காரங்க வந்து இல்லைங்களா இந்த பகுதியிலேயே? இல்லை, அந்த மேல் வீட்டுக்கு இருக்காரு. மேல் வீட்டுனா இப்போ நம்ம பேசணும் அவரா? இல்லை, அவர் வேலைக்கு இருக்காரு. இப்போ வேலைக்கு இருக்காரு. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் பேனல் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? எடுத்துருவோம். அதை மேலே ஏறினா இந்த இது கீழே விழுந்துடும். அப்போ விழுந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, அதை எப்படி எடுக்கிறதுன்னு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓடு உடையாமல் எடுக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம அட்டை இருக்கா? அட்டை இருக்கும். இப்போ வரைக்கும் காலுக்கிட்ட இது வந்துட்டுல. செங்கல் கொம்பைக்கு போகிறதுக்கு வந்து ஆளை வந்து ஒரு வழியாக பிடிச்சாச்சுங்க. இனி வந்து அந்த செங்கல் கொம்பை போகக்கூடிய வழியை பார்ப்போம். ரொம்ப வந்து டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மல்லிக்குறையை கம்பேர் பண்ணும்போது இந்த கிராமங்களில் எதுவுமே மோசம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாட்டி சொல்லும்போது மல்லிக்குறையை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும், கஷ்டம் அப்படின்னாங்க. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. இந்த கிராமத்தினுடைய அழகு, இங்கே போகக்கூடிய பாதைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த அவங்களுடைய கடைசி வீடு இந்த கிராமத்தினுடைய 8வது வீடு தான். நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம், ஏற்கனவே ஒரு வீட்டில் பார்த்துருப்போம். இருந்தாலுமே எதுக்காக நான் காட்டுறேன்னா இப்போ எப்படி இருக்குது அந்த கிராமம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தோற்றத்தையும் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ட்ரேஷன் பூ செடி வச்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கையாக வரக்கூடிய செடிகள், அந்த பூக்களே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒரு கார்டனை விட அற்புதமான ஒரு ஃபீல் தரும்.
இது வந்து எலுமிச்சம்பழம் நிறைய இருக்குது. ஆனால் சைஸ் சின்ன சின்னதாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பெருசாகாது. அண்ணா நல்லா இருக்கீங்களா? சின்ன காய் இது இல்லை பெருசாகுமா? இன்னும் பெருசாக இல்லை, இவ்வளோ பெருசாகும். எவ்வளோ பெருசாகும்? இவ்வளோ பெருசாகும். ஓகே ஓகே. நம்ம வந்து கடைசியாக வரும்போது அண்ணா வந்து வீட்டில் இல்லை, இன்னைக்கு வந்து இருக்காங்க. இதுதான் அண்ணனுடைய வீடு. எவ்வளோ அற்புதமாக. அண்ணா எத்தனை பேர் இருக்கீங்க இதுக்குள்ள இந்த வீட்டில்? இங்கே என்ன 3 பேர். 3 பேர். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஆமாம். அண்ணா வரல, செருப்பட்டு வரலாம்லங்க? வாங்க. எவ்வளோ அற்புதமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணாவோட பேர்? என் பேர் ரங்கா. ரங்கனுங்களா? இதுக்கு கீழே இருக்க இடம்லாம் உங்களுதுங்களா? எத்தனை ஏக்கர் இருக்கு உங்களுக்கு? இது கணக்கு தெரியலைங்க. கணக்கு இல்லை. இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்துக்கு வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். என்னென்ன பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்கே எல்லா பயிரும் செய்யல, இப்போ சரியாக வரணும் மாட்டேங்குது. ஏங்க என்னாச்சுன்னு தெரியல. இப்போ காஃபியெல்லாம் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்களா? காப்பியெல்லாம் கிடைக்கலாம், போடல இல்லை. போட்டுருக்கோம், கொஞ்சம் இனிமேல் காப்பியில் போடணும். ஒரு வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆயிரும். ஏன் நீங்கள் வேறு எதுவும் வர மாட்டேங்குதுங்க? காரணம் தெரியும். அது என்ன காரணம்னு தெரியல, இப்போ சரியாக வர மாட்டேங்குது. அப்படின்னு பீமிஸ் அவர் துவர் இப்படி எல்லாமே வரும். போட்டிருந்தீங்க தேனை சாமை இப்படி எல்லாமே வரும். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சரியாக வர்றதே இல்லை இந்த இடத்துல. 10 வருஷம் ஆச்சு இந்த மாதிரி வராமல். அதெல்லாம் போடாமல் இந்த காஃபி இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம் தான் போட்டிருக்கீங்க. ஆமாம். அதாவது சிறு பயிர்கள் எதுவும் போடுறது இல்லை. சிறு பயிர் எதுவும் போடுறது இல்லை. விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. அது செடியே வளர மாட்டேங்குதுங்களா? செடியே வளர மாட்டேங்குது. விளைச்சல் கிடைக்கு, செடியே வளர மாட்டேங்குது. அப்போ நீங்கள் போடக்கூடிய விதை வந்து நாட்டு விதைங்களா இல்லை இப்போ ஹைப்ரிட் விதைங்களா? கடையிலேருந்து வாங்கி தான் போடுறோம். எந்த விதைன்னு தெரியல. அது ஹைப்ரிட் விதை தான். நம்ம நாட்டு விதை உங்கள்கிட்ட இல்லை. இல்லை. இதுதான் ஒரு பெரிய இழப்பு நமக்கு. ஆமாம். நாட்டு விதை இல்லாதனால. ஓகே. இப்போ வந்து காஃபியெல்லாம் இருக்குது மக்களை பாருங்கள். ஆனால் வந்து இன்னைக்கு கரெக்டாக 1 வருஷம் ஆயிருங்களா அது பழுத்து? இல்லை பெருசாகிடுச்சுங்களா? பெருசாகிடுச்சு. 1 வருஷம் ஆகும். அப்படியே 1 வருஷம் ஆயிரும். எப்படி 1 வருஷம் ஆயிரும். ஓகே, நன்றிங்கண்ணா. சரி. இது என்ன காய் மறந்தாது? இது பேரிக்காய். பேரிக்காய். ஓ, இதான் நீங்கள் பறிக்க போகக்கூடிய பேரிக்காய். இதுதான் பறிக்க போய். ஆனால் பழமெல்லாம் காயில் கட் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது ஒன்றும் இல்லையா? முடிச்சு. ஓ, இது வருஷத்துக்கு எத்தனை டைம் வருங்க? இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான். ஒரே டைம் தான் காய்? ஒரே ஒரு குட்டி பேரிக்காய் இருக்கு. ஆமாம், ஒரே ஒரு சின்ன ஒரு காய் இருக்கு. ஏன்னா எத்தனை கிலோ கிடைச்சா இந்த மரத்தில்? இந்த வருஷம் காய் கிடைக்கல. வருஷத்துக்கு ஒரு டைம் அதிகம் பிடிக்கும், ஒரு கரை பிடிக்காது. இந்த மாதிரி தான். இந்த வருஷம் எத்தனை கிலோ எடுத்திருப்பீங்க? இந்த வருஷம் டைம் எடுக்கவே இல்லை. ஒரு காயும் கிடைக்கலையா? கிடைக்கல. என்ன சொல்றீங்க? பறிச்சாச்சு நீங்க? அப்புறம் பறிச்சாச்சு. கொஞ்சம் காய் ஒரு 5 கிலோ 6 கிலோ அந்த மாதிரி கிடைச்சிருக்குமா? அதை சாப்பிட்ற அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இது வந்து நாட்டு காய் கிடையாது. இது நாட்டு காய் கிடையாது. இந்த காய் இல்லை, இது நாட்டு காய் தான். இது நாட்டு காய். இதெல்லாம் என்ன விலைக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு? இது ஒரு 60 ரூபா அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் விற்கிறது 120 140 ரூபாய்க்கு விலை போயிட்டு இருக்கு. 200 ரூபாய்க்கு மேலே விற்பாங்க. பாருங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு எட்ஜு. இங்கிருந்து டேங்க அப்பா ஒண்ணுமே தெரிய மாட்டேது. பாருங்க பாருங்க, ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா முடிஞ்சோம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இடம். ஆனா இப்ப இது மிஸ்ட் இல்லைன்னு சொன்னா நமக்கு மேட்டுப்பாளையமா தெரியுங்களா? இங்க இருந்து பார்த்தா நெல்லித்தோரை தெரியும். நெல்லித்தோரை வரைக்கும் தெரியும். நீங்க இருந்து இந்த இது கீழே தான். இது கீழே கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்கும். அதான் இது நல்ல கீழே இறங்கி போகணும். இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டு தான். ஓகே. அதாவது இந்த மிஸ்ட் இல்லைன்னா இவங்க இருந்த கிராமத்தினுடைய அந்த இடம் தெரியும். அதாவது வீடுகள்லாம் அங்கே இருக்காது, இடம் தெரியுங்களாமா. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பலா மரங்கள் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வச்சு நட்டு விட்டுட்டு தான் வந்துட்டீங்களா? அப்படி வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க இப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஜோய்கோம்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதி டீலாவில் கீழே இறங்கி தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து மேலே ஏறி வந்து இப்போது இந்த மிஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த பகுதியில் மேலே பார்த்துருப்போம். அந்த பகுதியில் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போது நடந்துட்டுருக்கு. அப்படியேங்கப்பா மிஸ்ட்டு வருது வருங்க, அப்படியே செமையாக இருக்குது. என்னன்னு சொல்கிறது அழகு. ஆனால் ஒரு நிமிஷம் வரேன். இங்கேருந்து பார்த்தா இப்போ இந்த கிராமத்தை பற்றி பார்த்துருப்போம்.
இன்னி இந்த பகுதியை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். மறைச்சிருக்கனால தெரிய மாட்டேங்குது. நல்ல ஹைட்டாக இருக்கு. இன்னியும் அந்த ஓரம் வரைக்கும் போய் நிற்கலாங்களா? இந்த ஓரம் பார்த்தோம் போனாமா மக்கள் பார்த்துக்கணும். எப்போ அப்படியே வயிறெல்லாம் கிளு கிளு கிளுன்னு ஆகுது. வயிறு கலக்குதுன்னு சொல்லுவாங்களா? அங்கே பார்த்துங்க. அப்பா இங்கே பாருங்க மக்களே. ஆமாம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட்டு கொஞ்சம் டவுன் ஆகும் போல தெரியுது. கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த பகுதியெல்லாம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வரலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க நேரம். காட்டுறமா வந்துருக்கு ஏன்னா இங்கெல்லாம். ஓ எனக்கே கையில் காலில் இப்போ கல் குத்துதுண்ணா. நீங்கள் என்ன வெறும் காலோட வர்றீங்க? ஓய் பாபா ஆகா இங்கே பாருங்க. என்னங்க அது சூப்பராக இருக்குங்க. அடடா ஸோ பாருங்க மக்களே என்ன அழகு. எஸ்டேட் அது வரைக்கும் வருவாங்கண்ணா. இது வரைக்குங்க அது வரைக்கும் எஸ்டேட் இருக்கா? அப்பா ஓ இப்போ பறிக்காம மேலே வரைக்கும் இது காடாகி போச்சு. இந்த வரைக்கும் ஓ ஸோ என்ன மக்களே இங்கே பாருங்க. ஒரு அழகை நீங்கள் வந்து சொல்லணும்னா வார்த்தையிலே கிடையாது. அவ்வளோ அழகு. பாருங்க இங்கே ஒரு அருவி, இந்த பக்கத்தில் ஒரு அருவி, எஸ்டேட்டு, பயங்கரமான ஒரு மலை உச்சி. நம்ம நிற்கக்கூடிய இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெண்டு பேருமே இப்போ கார்த்திக் தான் நம்ம கூட வர்றது. ஒரு கார்த்திக் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ இன்னொரு கார்த்திக் வந்து சாப்பிட்ற போய் நம்ம இங்கே வரும்போது இங்கே ஒருத்தர் உட்காந்து ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர் தான் கார்த்திக். அவரு கூட வரதாமா. இப்போ மொத்தம் 3 பேர் வரதா வந்து பேசி, சுரேஷ் 2 கார்த்திக் வரதா பிளானிங்கு. அப்போ என்னோட சேர்த்து மொத்தம் 4 பேர் அந்த கிராமத்துக்கு போக போகிறோம். இந்த கார்த்திக் வந்து அந்த கிராமத்துக்கு போய் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சாமா. அதுக்கப்புறம் இந்த டைம் தான் போக போகிறாரு, நம்ம கூட வர போகிறாரு. வந்து அந்த கார்த்திக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து இந்த கிளைமேட் இந்த பகுதி அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மழை எப்படிமா அடிக்கடி மழை வந்துட்டு இருக்குமா இங்கே? இல்லை அடிக்கடி மழை இல்லைண்ணா, ஏதோ ஒரு டைம் தான் மழை. ஓ மழை டைம் மட்டும் தான் மழை வருமா? இல்லை வெயில் டைமெல்லாம் வந்து இந்த மழையில் வராது? வெயில் டைம் எல்லாம் மழை வராது. ஆனால் அதிகமாக மழையும் பெய்யும். ஆமாண்ணா மழை டைம் நல்லா அதிகமாக மழை பெய்யும். மழை டைமு காற்று மழையெல்லாம் ஜாஸ்தி ஆகும். ஓ ஏன்னா அது நல்லா காற்றடிக்கிற இடமும். ஆமாண்ணா. ஓகே. இந்த பகுதியை கடந்து தான் அந்த மேகங்கள்லாம் வந்து மற்ற இடத்துக்கு போகுங்கிறனால இங்கே மழையும் அதிகமாக இருக்கும், காற்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்டோட எட்ஜில் தான் இந்த கிராமம் இருக்குது. அப்படிங்கிறனால செமையான காற்று அடிக்கும், நல்லா பயங்கரமான மழையும் இருக்கும், இந்த மாதிரி பயங்கரமான மிஸ்டும் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது இந்த கிராமம். இங்கேயே உட்காந்து இந்த மேகமூட்டத்தை அப்படியே ரசிச்சுட்டே உட்காரலாம். கொஞ்சம் நேரம் மேகமூட்டமாயிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிராமம் அந்த பகுதியில் எனக்கு தெரியும், மறுபடியும் வந்து மேகமூட்டமாக மாறும், ஒரு வெயில் அடிக்கும். இப்படி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டை ரசிச்சுட்டு செங்கல் கோவை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் உட்காந்து இந்த அழகான இந்த மேகத்தினுடைய ஓட்டத்தை அப்படியே கவனித்து பாருங்களேன். ஓகே, இப்போ வந்து செங்கல் கும்பி போகிறதுக்கு ஒரு கார்த்திக், 2வது கார்த்திக், அப்புறம் வந்து ரமேஷும் சுரேஷுங்களா? ரமேஷ் அப்புறம் வந்து எங்களோட சேர்ந்து நானும் இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். ஒரு அற்புதமான அழகான ஒரு ரம்மியமான இந்த கிராமத்திலிருந்து ரொம்ப மோசமான ஒரு கிராமம். மோசம்னா அந்த போகிற வழிகள் ரொம்ப ஆபத்தும் பயங்கரம் நிறைந்த இந்த கிராமத்துக்கு 1 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நான் 3 பேர்த்து கூட சேர்ந்து நான் 4வது ஆளாக அந்த கிராமத்தை போய் பார்க்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுங்கிறது போகிற வழியையும் இங்கே அந்த கிராமத்தை பார்த்துடலாம் வாங்க.